இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உனக்கு உன் வேலை ஆகணும், ஆனா அதை எப்படி வேணாலும் நீ பண்ணி முடிப்ப. உன் வேலை முடியணும்னா அதுக்காக தப்பு பண்றதுக்கு கூட நீ எதுவும் யோசிக்க மாட்ட. அவருக்கு லஞ்சம் வாங்குற பழக்கம் ஏதாவது இருக்கா? கிஃப்டா கொடுக்கறதுனா கூட ஓகே தான். உன்னோட திங்ஸ் மேல உனக்கு அக்கறை இல்ல. உன்னோட திங்ஸ் கீழே விழுந்த மாதிரி இருக்க. போயா. சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்க மாட்டேங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி பசங்களை பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு பொறுப்பு உனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தோணவே இல்லை. நான் உங்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு டென்ஷன்ல கோவத்துல ஒன்னு ரெண்டு வாட்டி நான் வார்த்தையை விட்டுருப்பேன். தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன்ல தவிர்க்க முடியாத காரணத்துக்காக நான் தப்பு பண்ணிருப்பேன். ஆனா ஏன் சிச்சுவேஷன் தெரியாம நீங்க எப்படி அதை தப்புன்னு சொல்லலாம்? தப்பு செய்யறவங்களுக்கெல்லாம் காரணம் இப்படிதான் கிடைக்கதோ தெரியல. அமர், நீங்க ரெண்டு பேர் பேசுறது சரியா இருந்தாலும் இப்படி மாத்தி மாத்தி பேசுறதால என்ன பிரயோஜனம்? இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கணும்ல? நான் ஒரு வழி சொல்றேன். நான் அன்ஃபிட்னு அவரு சொல்றாருல, இல்ல நான் தான் கரெக்ட்னு நான் சொல்றேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் தான் கரெக்ட்னு நானே ப்ரூவ் பண்ணுவேன். சரி, உனக்கு 3 days டைம் கொடுக்குறேன். உன்னால ஒரு ப்ராப்ளம் வந்தா கூட, பசங்க விஷயத்துல ஏதாவது தப்பானா கூட, அடுத்த தடவை இந்த டிஸ்கஷன்லாம் இருக்காது. உடனே நீ வெளியில போகணும். எனக்கு ஓகே தான். ஆனா அதே 3 daysல என்னால பசங்களை பாத்துக்க முடியும்னு தெரிஞ்சா? நீ எத்தனை நாள் சொல்றியோ அத்தனை நாளைக்கு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். பைத்தியம் பிடிச்சிருச்சா? என்ன இப்படி ஆடிட்டு இருக்க? பிரதர்ஸ் வாங்க. ஐயோ அம்மா, கடவுள் இருக்காரு, கடவுள் இருக்காரு. நான் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மிஸ் அம்மா கிளம்பிடுவாங்களோன்னு நினைச்சேன். இப்ப நல்லா மாட்டிக்கிட்டாங்க. ஆமா அஞ்சு, நம்மள கொடைக்கானல் போக விடாம தடுத்தாங்கல்ல. இப்ப நம்ம என்ன பண்ணாலும் மிஸ் அம்மாவை தான் திட்டுவாங்க டாடி. ஆமாடா, இந்த 3 daysல நம்ம டார்ச்சர் தாங்க முடியாம அந்த மிஸ் அம்மாவே ஓடி போயிருவாங்க. மிஸ் அம்மா ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டாங்களோன்னு நினைச்சேன். நாளையில இருந்து அந்த மிஸ் அம்மாவுக்கு இந்த அஞ்சலி அண்ட் கோவை யாருன்னு காமிக்கலாம். அவ வீட்டை விட்டு போனத தொல்லை ஒழிஞ்சதுன்னு நினைச்சிட்டு இருந்தா மறுபடியும் இப்ப வீட்டுக்குள்ள வந்துட்டாளே. அம்மா, ஒருவேளை சாரோட கல்யாணம் இவங்க கூட இருக்காதுல்ல? ஏன் கூட சரிசமமா நின்னா 3 ஜான் கூட இல்ல. என்ன எதுக்குடா இப்படி பாத்துக்கிட்டு இருந்த? உனக்கு என்ன வேணும் சொல்லு. இந்த வீடு யாரோடது தெரியுமா? தேச பாதுகாவலரோடது. நீ என்னை இப்படி பார்த்து ஏதாவது செஞ்சன்னு வையே, உன்னை ஜெயில போட்டுருவேன். அப்படியா? ஏம தர்மராஜா, என்னோட இந்த மோதிரம் காணாம போனதுனால தானே இந்த மாதிரி மானிடர்கள் முன்னாடி இலக்காரமா போயிட்டேன். என் தலையெழுத்து. என்ன ஒரு கஷ்டம் உனக்கு விசித்திரகுப்தா. யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா இந்த கதவை திறங்களேன். இந்த ராசுக்குட்டி ரத்தோடு எதுக்கு இந்த பூட்டை இவ்வளவு பலமா மூடி வச்சிருக்கான்? இப்ப நான் வீட்டுக்குள்ள எப்படி போறது? எந்த வழியா போறது? கதவு ஏறி குதிச்சு உள்ள போயிரலாம். என்னங்க ஐயா கேட்ல ஏறீங்க?
கேட் எட்டல போல இருக்கே. ஆமாம் படை சேவகா, எங்க யமலோகத்து கதவை விட இந்த கதவு ரொம்ப பெருசா இருக்கு. என் உதவி எது வேணுமா? நீ தான்ப்பா உண்மையான படை காவலன். நீ இப்படி குனிஞ்சா என் பாதத்தை உன் மேல வச்சு நான் எகிரி அந்த பக்கம் போயிடுவேன். என்ன போலீஸ் நினைச்சியா இல்ல உன் வேலைக்காரன் நினைச்சியா? நீ திருட்டுத்தனம் பண்றதுக்கு போலீஸே உதவி பண்ண சொல்லுவியா? ஆமா, இந்த வீடு யாருதுன்னு தெரியுமா? தெரியும், நல்லாவே தெரியும். இது தேச பாதுகாவலரோட. ஆஹா, அப்ப யார் வீடுன்னு தெரிஞ்சுதான் நீ கேட் ஏற பாக்குறியா? பின்ன வேற என்ன பண்ண சொல்ற படை காவலனே? கதவுதான் மூடி இருக்கல்லவா? நீயும் விளக்கமும். அது சரி, என்ன வேஷம் இது? நான் சித்திர விசித்திர குப்தன்ல, என்னோட வேஷம் கூட விசித்திரமா தான் இருக்கும். ரொம்ப கலை அழகா இருக்குல்ல? இருந்தாலும் இது வேஷம் இல்ல படை சேவகா. உனக்கு எப்படி உடைக்கு நிபந்தனை இருக்கோ அதே மாதிரி என் உடைக்கும் எனக்கு நிபந்தனை இருக்கு. நீங்களும் நானும் ஒரே வேலையை தானே பாத்துக்கிட்டு இருக்கோம். இங்க நீங்க தப்பு பண்றவங்கள கொண்டு போய் சிறையில அடைப்பீங்க. ஆனா நாங்க தப்பு பண்றவங்கள கொதிக்கிற எண்ணெயில வறுத்து எடுப்போம். என்ன பார்த்தா உனக்கு காமெடியன் மாதிரி இருக்கா? ஓ, நான் உன் கூட விளையாடிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இங்க பார் படைக்காவலா, உன்கிட்ட நான் ஏன் விளையாட போறேன்? உண்மைதான் பேசிக்கிட்டு இருக்கேன். படைக்காவலனே, என்ன உன் மூக்கால நுகர்ந்துகிட்டு இருக்க? இன்னும் போதை இறங்கலையா? எந்த ஊரு நீ? யமபுரி. ஏய், இப்ப மட்டும் உண்மையை சொல்லல உன் தோலை உரிச்சிடுவேன். ஐயோ படை சேவகா, நான் சொல்றது உண்மைதான். நான் யமபுரியில இருந்து இந்த லோகத்துக்கு ஒரு ஆத்மாவை கூட்டிட்டு போகிறதுக்காக வந்தேன். ஆனா அந்த ஆத்மா என்ன மாயை பண்ணி என் மோதிரத்தை எடுத்துருச்சு. அதை திரும்ப எடுக்கிறதுக்காக தான் நான் இந்த கதவை தாண்ட பார்த்தேன். எனக்கு நீ எங்க இருந்துடா வரீங்க? சினிமா கதை சொல்றியா என்ன? சினிமா கதைன்னா ஓ சித்திரத்தை சொல்றியா? இப்ப புரிஞ்சிடுச்சுடா எனக்கு. நீ திருடுனதை எல்லாம் சேர்த்து இப்படி மோதிரமா செஞ்சு வச்சிருக்க, கரெக்ட் தானே? திருடுறதுன்னா நான் உங்ககிட்ட போய் சொல்றேன்னு நினைக்கிறியா? அட படை சேவகா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? எங்களுக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? என் மேல இல்லாத பொல்லாத அபாண்டத்தை சொன்னேன்னு வையே, உனக்கு கடினமான தண்டனை கிடைக்கும். என்னடா என்னையே மிரட்டுறியா? உன்னை இப்படி இல்லடா, ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் லாடம் கட்டினாதான் சரிப்படுவேன். வாடா. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன சிறைசாலை கூட்டிட்டு போக போறியா? வேண்டாம், என்ன விடு. வண்டியில ஏறு. வண்டினா இருசக்கர வாகனம். ஓ, விசித்திரமா தான் இருக்கு. இந்த இருசக்கர வாகனத்து மேல எப்படி பயணம் பண்றது? முதல்ல நீ அமரு, அதை பார்த்து நானும் பண்றேன். எனக்குன்னு வந்து தொலைறானுங்க பாரு.